வெல்கம் டு சாப்பிச்ச வேர்ல்ட். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரிந்த இடம். நான் வந்த இடம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டி நகர் தான் வந்திருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கரமான ஃபன் ஒன்று இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதாங்க மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிற ஒரு லைக்குமே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக்குமே பண்ணிக்கோங்க. டி நகருக்குள்ளே என்ட்ரி ஆகி நானுமே ஒரு கடை சூஸ் பண்ணிட்டேன். சரி, எனக்கு ஜீன் இல்லை, சரி ஜீன் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடைக்குள்ளே என்ட்ரி ஆனேன். நிறைய டைப் ஆஃப் ஜீன் வச்சுருந்தாங்க. பட் அந்த கடையில் என்னால் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. ரொம்ப வேர்த்து போயிட்டே இருந்தது. ஏன்னா ரொம்ப அந்தளவுக்கு அந்த டைம் வெயில் அடிச்சிருந்தது. நானுமே ரொம்ப நேரமாக தேடி அலசி ஆராய்ஞ்சி எனக்கு பிடிச்ச ஒரு ஜம்ப் சூட் அது ஒன்று எடுத்தேன். அதையும் ரேட், ப்ரைஸு, சைஸ் எல்லாமே கேட்டுட்டு அதை எடுக்கலாமா வேணாவான்னு முடிச்சு பார்த்துட்டு அப்புறம் சைஸ் எல்லாம் கூட வச்சு பார்த்தேன், இது எடுக்கலாமா வேணாவான்னு. இந்த ஜம்ப் சூட் போட்ட வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். போகிற போக்கில் இந்த கடை கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது. உள்ளே அப்படின்னா தான் இருக்குதுன்னு நானும் பார்க்கலான்னு ஆர்வமாக போனேன். போகும்போது நம்மக்கிட்ட இருக்க பேக் எல்லாமே அவங்க டோக்கன் போட சொல்லிட்டாங்க. சரி, டோக்கன் போட்டுட்டு என்னடா இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு உள்ளே போனேன். செம்ம க்ரௌடு மக்களே. அங்கேயும் பார்த்து என்னால் ஹீட்டு தாங்கவே முடியல. போன விஷயம் நான் வேற என்னவோ, பட் அங்கே போயிட்டு எல்லா விலையும் பார்க்கும்போது அந்த டிசைன்ஸ் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக வாங்கணும்னு தோணிடுச்சு. ஸோ நானும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எனக்கு எது பிடிச்சிது அப்படின்ட்டு கீழே நிறைய ஜுவல்லரி செட் வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு பிடிச்ச ஜுவல்லரி செட்டை வந்து நான் தேடி பொறுக்கி கண்டுபிடிச்சி எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த கடையில் திங்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நான் என்ட்ரி ஆனதான் சரணா ஸ்டோர். சரணா ஸ்டோருக்குள்ளே போகும்போதே அழகாக 2 க்யூட் பொம்மை வந்து நம்மளை வெல்கம் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் லேடிஸ் செக்ஷன் போயிட்டு அங்கே இருக்க டாப்பெல்லாம் பார்த்தேன். ஒரு சில டாப் ரொம்ப காஸ்ட்லியாகவும் ஒரு சில டாப் ஓரளவுக்கு மெயிலான ரேட்டும் இருந்தது. பட் நான் போனது வாங்கிறதுக்காக இல்லை, டாப்பை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். நான் எதுவும் வாங்க போதில்லை. ஜஸ்ட் எனக்கு எதாவது பிடிச்சிருந்ததா அந்த டாப்பை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் நான், அவ்வளோதான். மற்றபடி நான் எதுவுமே அங்கே வாங்கவே இல்லை. கொஞ்சம் டாப் நல்லா அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் எனக்கு அந்த ரேட்டும் அந்த அளவுக்கு ஒர்த்துன்னு தோணலை. ஸோ அந்த டாப்பை வச்சுட்டு வேறு ஏதாவது போய் பார்க்கலாம்டா அப்படின்ட்டு ஆர்வமாக அடுத்த செக்ஷன் தான் போனேன். இந்த செக்ஷனுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா எனக்கு சாரீ கட்டவே தெரியாது. எனக்கு அங்கே இருக்க சாரீலாம் பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது. ஸோ ஏதாவது ஒரு சாரீ வாங்கணும்டா அப்படின்னு நோக்கத்தோடு தான் உள்ளே போனேன். சாரீ கட்ட தெரியாமல் நம்மளால் கட்ட முடியாதுல்ல. அதனால் எல்லா சாரியும் எடுத்து வேடிக்கை பார்த்தேன். அதில் ஒரு கலர் எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ ஜஸ்ட் வச்சு பார்த்தேன். பட் நம்மளுக்கு தான் கட்ட தெரியாதே. அதனால் அந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தேன். இந்த பக்கத்தில் இந்த ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வச்சு பார்த்து சிரிக்கிறதோடு அவ்வளோதான். மற்றபடி நான் எதுவும் வாங்க போகிறது கிடையாது. வேடிக்கை பார்க்கவே இந்த இடத்துக்கு வந்தேன். அப்புறம் நம்ம சாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி எடுத்து கொடுத்துட்டேன். இதான் நம்மளுக்கு சாய்க்கு வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு டிஷர்ட், ஒரு பேண்ட்டு. சாய்க்கு தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேனே. சாய்க்கும் ஃபைனலாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு அடுத்ததான் நான் போன இடம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. மறக்காமல் இதுக்கப்புறம் ஃபுல்லாக பாருங்கள். டிஃபன் பாக்ஸ் வாங்கலாம் போன மக்களே. அந்த இடத்துலையே கடையை போட்டு நான் உட்காந்துட்டேன். போகிறவங்களுக்கு நான் உட்காந்துருக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு போல். நாங்கள் இருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸும் எவ்வளோ ரேட்டுடா, என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ குவான்டிட்டி பிடிக்கும்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த கடையிலேயே டேரா போட்டு உட்காந்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ டிஃபன் பாக்ஸ் மத்தியில் நான் உட்காந்துருக்கேன். போகிறவங்களுக்கு இடமும் இல்லை. ஜாலியாக அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபன் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸ் கடையை நானே போட்டு கொண்டா சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பார்க்கவும் நல்லா இருந்தது அந்த டிஃபன் பாக்ஸு. கொஞ்சம் ரேட் கம்மியாகவும் இருந்தது. அதில் நான் 2 குண்டான் சூஸ் பண்ணி வச்சேன். ஒரு சாப்பாடு குண்டா, அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு குழம்பு பாத்திரம், அதுவும் கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் இருந்தது. ஸோ அதையும் வாங்கி திறந்து பார்த்துக்கின்னு கொஞ்சம் அந்த பாத்திரம் கூட கொஞ்சம் விளையாடி தான் இருந்தேன். தவிர நான் அந்த இடத்துல எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஃபைனலாக அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொஞ்ச நேரம் டைம் ஓடிட்டு ஃபைனலி நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் மக்களே. பாய் பாய்.